மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இப்போது பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும் விதமாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் திமுக, நாம் தமிழர் கட்சி உட்பட 46 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் ஒரு வாக்குச்சாவடிக்கு 3 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கூடுதலாக 20% வாக்குப்பதிவு இயந்திரமும் என பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன்படி இடைத்தேர்தலுக்கு தேவையான 852 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கடந்த 25ஆம் தேதி தயார்படுத்தப்பட்டு ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள 2,26,433 வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணியானது இன்று தொடங்கியுள்ளது. இந்த பணியில பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வராங்க. இந்த பணியாளர்கள் ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று அவர்களின் விவரத்தை சரிபார்த்து பூத் ஸ்லிப்புகளை வழங்கி வருகின்றனர். இன்று தொடங்கியுள்ள இந்த பணியானது வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.